வெளியிட்ட இந்த கட்சியினுடைய உறுதிமொழியை படிங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எல்லாரும் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க ப்ளீஸ். தோழர்களாய் ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் போட்டிருக்கிற இந்த ட்வீட் ரசிகர்கள் மத்தியில பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம பல கோடி ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பையும் மிஞ்சுற அளவுக்கு அமைஞ்சிருக்கு. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் ஆக்டருமான விஜய் அவர்கள் அரசியல்ல கால் பதிச்ச உடனே தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கட்சி பெயரை அறிவிச்சாங்க. அதை தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்காக தயாரா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்துடைய உறுப்பினரா சேரத்துக்காக அவங்க ஒரு ஆப்பையும் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஆப்ல பல கோடி ரசிகர்கள் சேரத்துக்கு முன் வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து தளபதி விஜய் அவர்கள் உறுதிமொழி ஒன்றை எடுக்கிறதா சொல்லி இந்த வீடியோல பதிவிட்டிருக்காங்க. அதுல நம்ம நாட்டுடைய விடுதலைக்காகவும் தமிழ் மக்களுடைய உரிமைக்காகவும் தமிழ் மண்ணில தீரத்தோட போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களுடைய தியாகத்தை எப்பவும் நான் போற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அன்னை தமிழ் மொழியை காக்கிறதுக்கு உயிர் தியாகம் செஞ்சு மொழி போர் தியாகிகளுடைய இலக்கை நிறைவேற்ற வகையில தொடர்ந்து பாடுபடுவேன் அப்படின்றதையும் பதிவு பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் பேணி காக்கிற பொறுப்புள்ள தனி மனிதரா செயல்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த உறுதிமொழியில பல விஷயங்களையும் அவங்க முன்னெடுத்திருக்காங்க. இந்த தமிழக வெற்றி கழகத்துல உறுப்பினரா சேர்றதுக்கு பல ரசிகர்களும் முன் வந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவன் உண்டு. உதவி செய்யணும் அப்படின்ற குணம் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும்ல. அப்படி உதவி செய்யும் போது வாங்குறவங்க மனசோ திருப்தி அடையணும், கொடுக்கறவங்க மனசோ திருப்தி அடையணும்ல. அப்படி எல்லார் மனசையும் திருப்திப்படுத்துற மாதிரிதான் இங்க ஒருத்தர் பலருக்கும் உதவி செஞ்சிட்டு இருக்காரு. இவரோட வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. பிரசாத் அப்படின்றவர் தன்னுடைய இன்ஸ்டா பேஜ்ல வீடியோ ஒண்ணு பதிவிட்டு இருக்காங்க. அந்த வீடியோல இவர் ஒரு தயிர் சாதம் செய்யறாரு. ஆனா அந்த தயிர் சாதம் செய்யறதுக்கு அதுல எல்லா ஃப்ரூட்ஸையும் போட்டு ரொம்ப அழகா நேர்த்தியா செய்யறாரு. சரி, இது யாருக்கு எடுத்துட்டு போய் கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தா சம்மர் டைம்ல சாப்பாடுக்கு கஷ்டப்படுற தெரு ஓரமா இருக்கிற பல பேருக்குமே இதை எடுத்துட்டு போய் அவர் கொடுக்கறாரு. கொடுக்கும் போது வாங்குற அவங்க மனசுலயும் அவ்வளவு சந்தோஷம், கொடுக்கற இவருக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு. சோ மெனக்கட்டு உட்கார்ந்து இவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு கூட வாட்டர் பாட்டிலோட எடுத்துட்டு போய் நிறைய பேருக்கு கொடுத்திருக்காரு. கண்டிப்பா எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்ற குணம் இருக்கும். அதையும் தாண்டி அதை மனசை திருப்திப்படுற மாதிரி செய்யற இவரை பலருமே இப்ப பாராட்டிட்டு இருக்காங்க. அண்ட் பிரசாதோட இந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரல்